இருந்தார். ஏன்னா வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அப்படியே தான் இருக்கிறோம். என்ன பிரசங்கம் பண்ணாலும் மாற்றம் வராது. கோவிடுக்கு முன்னாடி எவ்வளவு கதர்னா என்ன செய்யல, ஏறவே இல்லை. ஞானசனம் எடுக்க மாட்டான், எவ்வளவு சொன்னாலும் ஞானசனம் எடுக்க மாட்டான். பார்ப்போம், கர்த்தர் நேராக வந்து சொல்லுவார். ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யோர்தானில் போய் தான் நான் எடுப்பேன். ஒரு குரூப் இருந்துச்சு, அதில் கோவிட் வந்துச்சு பாருங்க, டிவியில் போட்டால் பாருங்க, 2வது அலை, 3வது அலை, 4வது அலை. அவன் ஃபோன் பண்ணுறான், பிரதர் ஞானசனம் எடுக்க வாய்ப்பு இருக்குதா? நான் கேட்டேன், எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, போகிற பக்கம் பார்த்தா சரியில்லை, எதிர் வீடு வரைக்கும் ஒன்று போயிருச்சு, என்றைக்கு நம்ம வீட்டு பக்கம் திரும்ப தெரியாது, எதுக்கு எடுத்து வச்சுருவோன்னு நான் நினைக்கிறேன். நீ ஜோம் பண்ணு, இப்போ கொடுக்க மாட்டோம், நாங்கள் எப்போ திறப்போமோ அப்போ தான் கொடுப்போம். என்ன இப்படி சொல்கிறீங்க? அது வரைக்கும் நீ சாகாமல் இருக்குன்னு ஜோம் பண்ணிக்க. திறந்து வச்சப்போ கூப்பிட்டப்போ வரல, உணர்வு வரல. இந்த மாதிரி எதாவது வந்தால் தானே உணர்வு வருது. அதுக்கு தான் கர்த்தர் மூடி போட்டார். புரியுதா? ரட்சிக்கப்படுறேன்னு சொன்னால் ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம்னா எடுக்கல. இப்போ தான் எல்லாருக்குள்ள என்ன வந்திருக்கு. ஆனால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த கொரோனா வந்து ஒரு மோசமான காரியம் நடந்தது, ஆனால் அதில் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு கொரோனா ஒரு பெரிய காரணமாக அமைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டீங்கன்னா நல்லது. பார்த்துக்குங்க, திருப்பி இஸ்ரவேல மாதிரி பின்னாடி போனீங்க, பில்கேட்ஸ் நிறைய வச்சிருக்கிறாராமா, அடுத்த வேரியன்ட்லாம் வச்சிருக்காராமா. அவர் என்ன வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால கவனிச்சு கொள்ளுங்க. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக எல்லாத்தையும் அடைச்சு போட்டார். இப்போ மனம் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் திரும்பி மீண்டுமாக சபை திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது மீண்டும் மூடாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், கொரோனா கையிலலாம் இல்லவே இல்லை. நாம் கரெக்டாக இருந்தால் கர்த்தர் சபையை திறந்து வைத்திருப்பார். அல்லேலூயா. இப்போ அடுத்து நடந்த